ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன் வகுப்பில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய காலை பொழுது இனிமையாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தோடு துவங்கியது. இந்த ஜபா செஷனில் கலந்துக்கிட்ட எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். இதுதான் நம்ம கடந்த வகுப்புல ஒரு அபராதங்களா பார்த்தோம். என்னென்ன அபராதங்கள்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிற மகாமந்திரத்தை உச்சரிக்கிற பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். அது ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். கடைசியா நம்ம பார்த்தது 5வது குற்றம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் மகிமைகளை கற்பனையானது என்று கருதுவது குற்றமாகும். ஒருபோதும் பகவானுடைய புனித நாமத்தை நம்ம கற்பனையானதுன்னு கருதவே கூடாது. 6வது குற்றம், பகவானின் புனித நாமத்திற்கு பௌதீகமான வியாக்கியானம் கற்பிப்பது குற்றம். நாமளா ஏதாவது அர்த்தம் சொல்றது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா இந்த நன்மை கிடைக்கும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா அந்த நன்மை கிடைக்கும், அப்படி நாமளே ஏதாவது கற்பனை செய்து கொண்டு நம்முடைய மனதில் எழுந்தார் போல, நம் மனதில் தோன்றிய போல, நம் மனதில் எழுந்தார் போல வியாக்கியானம் விளக்கம் கொடுக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, ஆன்மீக குரு அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களோ அதை நாம் உள்ளவாறு அப்படியே சொல்ல வேண்டும். சாது சாஸ்திர குரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாது என்ன சொல்றாரு, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, அதுதான் சரியான விளக்கம். அந்த விளக்கத்தின் மேல நமக்கு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். வலுவாத நம்பிக்கை பிறழாத பொழுது, நம்பிக்கை வலுவாத பொழுது, நம்பிக்கை உறுதியாகும் போது அது விசுவாசமாக மாறுகிறது. அசையாத வலுவாத உறுதியான நம்பிக்கை. அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்களுக்கு நாமத்துல, பகவானுடைய புனித நாமத்துல அசையாத வலுவாத உறுதியான நம்பிக்கை வேணும். அப்போ நிறைய உதாரணம் பார்க்கலாம். இந்த பகவானுடைய புனித நாமம் எப்பேற்பட்ட அதீத ஆற்றல் படைத்தது. தினமும் நம்ம நாம ஜெபிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சாதாரண மந்திரம் அல்ல, இது பௌதிகமான மந்திரம் அல்ல, இது ஆத்மீகமானது. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீதம் பகவானுடைய கோலோக விருந்தாவனத்திலிருந்து இறங்கி வரும். பகவானும் அவருக்கு புனித நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தெய்வமி திருசம் இகாஜனி நானுராகா. பகவானுடைய புனித நாமத்துல அவருடைய முழு சக்தியும் இருக்கு. பகவானுடைய முழு சக்தியும் அவர் புனித நாமத்தில் இருக்கு. ஏன்னா பகவானையும் அவர் நாமத்தையும் பிரிக்கவே முடியாது, வேறு இல்லை.
ராமர், கிருஷ்ணர், கோவிந்தர், நரசிம்மர் எல்லா நாமத்துடைய மகிமையும் எல்லா நாமத்துடைய சக்தியும் பகவானுடைய அனைத்து அவதாரங்கள், அவதாரத்துடைய முழு சக்தியும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் இருக்கு. அதனால யாரோ இந்த மகாமந்திரத்தை நம்பிக்கையோடு தினமும் உச்சாரணம் செய்வாங்களோ அவங்களுக்கு பகவான் மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம், அதுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது, அவர் மேல கலங்கமில்லாத தூய பக்தி அடைவது. அது இந்த நாமத்தை மகாமந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நபர் பக்குவம் இல்லாதவரா இருக்கலாம், சாதாரண குலத்துல பிறந்தவரா இருக்கலாம், வேத பாராயணம் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா சரியான வழிகாட்டுதல்ல ஆன்மீக குருவுடைய கருணையால தொடர்ந்து இந்த நாமத்தை உச்சரிப்பார்களே ஆனால் அவங்க முதல் தரமான வைஷ்ணவர், முதல் தரமான பக்தர் ஆவாங்க. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு, வேதங்கள், புராணங்கள். மிருகாரி என்ற வேடன், மிருகாரி மிருகங்களை கொடுமை செய்பவர், கொடூரமாக நடத்துபவர், மிருகங்களின் எதிரி அவர் மிருகாரிங்கிற வேடன். நீங்க எல்லாருமே இந்த கதை கேட்டிருப்பீங்க நிறைய தடவை பக்தர்கள்ட்ட. காட்டுல மிருகங்களை பிடித்து கொள்வது மட்டுமல்ல, சில மிருகங்களை அப்படி குத்துயிரும் கொலை உரிமா போட்டு வச்சிருப்பார். கையை உடைத்து, காலை உடைத்து, இறக்கைகளை முறித்து, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அது அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. இரக்கமே அற்ற நபர். ஆனா அப்பேற்பட்ட கொடூர குணம் படைத்த ஒரு வேடன், காட்டுவாசி, கொடூர குணம் படைத்தவர், தூய பக்தரான நாரதருடைய சங்கத்தினால நாரத முனிவரை சந்திக்க நேர்ந்தது. நாரத சொன்னார், மிருகாரி இந்த மாதிரி எல்லாம் பண்றியே, ஏன் அந்த மிருகங்களை துன்புறுத்துகிறாய்? அப்ப மிருகாரி சொன்னார், எனக்கு இதுதான்ப்பா தொழில், எனக்கு இதுதான் தொழில், இந்த தொழில் செய்தாதான் எனக்கு ஆகாரம், என் குடும்பம், மனைவி, இதையெல்லாம் நான் பராமரிக்கணும். அப்ப நாரதர் சொன்னாரு, வேண்டாம், உனக்கு இறைவன் அனைத்தும் தருவார், இந்த கொடூரமான தொழிலை விட்டுவிடு, பகவானுடைய புனித நாமத்தை உச்சாரணம் செய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் உனக்கு அனைத்து வளங்களையும் தருவார். அப்போ மிருகாரிக்கு அந்த தூய பக்தரான நாரதனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை ஏற்பட்டு, அப்ப நம்பிக்கை தான் பிரதானம். ஆதோ ஸ்ரத்தா முதல்ல நம்பிக்கை. தத சாது சங்கா, சாதுக்களுடைய சங்கம், தூய பக்தரான நாரதருடைய சங்கம். அதுக்கப்புறம் அவரு நாம ஜபிக்க ஆரம்பிச்சார். தன்னுடைய வில்லை அம்பியை முறிச்சு போட்டார். நாரத சொன்ன அந்த வில்லை அம்பியை முறிச்சு போட்டு நாமம் ஜபிப்பார். அப்ப மிருகாரிக்கு சந்தேகம் ஏற்படல. அப்ப இந்த வில்லைய அம்பியை முறிச்சு போட்டுட்டா எனக்கு யாரு ஆகாரம் தருவா, எனக்கு எங்க உணவு கிடைக்கும், நான் எப்படி உயிர் வாழ்வேன், என் குடும்பத்தை யார் பராமரிப்பா? அவருக்கு குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் வலுவாத நம்பிக்கை, விசுவாசம். சரி, நாரத சொன்னாரு, அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜபிக்கிறார். அப்படி தொடர்ந்து நாம ஜபிச்சதுனால அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு, உடல்ல மயிரெல்லாம் குத்திட்டது, நாவெல்லாம் தழுதழுத்தது. அப்ப சுத்து வட்டார கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு வேடன், ஒரு காட்டுவாசி, ஒரு பெரும் பக்தராகி விட்டாராமே, ஒரு பெரிய பக்தராயிட்டு வைஷ்ணவர் ஆயிட்டார். அவர் எப்பவுமே பகவானுடைய புனித நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருக்காராம். அந்த பக்தரை காண்பதற்காக கிராம ஜனங்கள்லாம், கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் பல்வேறு பொருட்களை கொண்டு வர்றாங்க. அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் தேவைக்கும் அதிகமாக கிடைத்து விட்டது. மிருகாரி என்ன பண்ணாரு, தன் தேவைக்கான உணவை பகவானுக்கு நிவேதனம் செய்து பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மற்ற அனைத்து பிரசாதத்தையும் விநியோகம் செய்தார்.
இதுதான் விசுவாசம், வலுவாத நம்பிக்கை. நம் முயற்சி இறைவனுடைய கருணை. நாம் முயற்சி செய்யும்போது கிருஷ்ணருடைய கருணை, ஆன்மீக குருவுடைய கருணை. இது மிருகாரிக்கு மட்டுமல்ல, வால்மீகி மகரிஷிக்கும் நடந்தது. ரத்னாகர் என்ற வழிப்பறி கொள்ளைக்காரன், காட்டுல வழிப்பறி செய்து கொள்ளையடித்து கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கும் நாரதருடைய சங்கத்தினால, நாரதருடைய கருணையால அவரும் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியனாயிட்டார். பெரும் மகரிஷி, வால்மீகி மகரிஷி. அதுக்கப்புறம் ராமருடைய 2 குழந்தைகள் லவகுஷாவுக்கு ஆசிரியர், ஆச்சாரியன், குருவே ஆயிட்டார். ராமாயணத்துடைய ஆச்சாரியன். எந்த ரத்னாகரன் வழிப்பறி கொள்ளையடித்துக் கொண்டிருந்தாரோ அவர் நாரதருடைய கருணையால பிரபு ஸ்ரீராமரை நேருக்கு நேர் தரிசனம் செய்தார். பிரபு ஸ்ரீராமரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணார். அதுதான் ஒரு தூய பக்தருடைய மகிமை. அதுதான் பகவானுடைய புனித நாமத்துடைய மகிமை. நாம் நம் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும், கூடவே பகவானின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்யச மையர்ப்பித மனோபுத்தி மாமை வைசசி அசம்சயக. அசம்சயக அப்படின்னா சந்தேகமே வேண்டாம். என்ன சந்தேகமே வேண்டாம்? எப்பொழுதும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், இடம் நேரம் காலம் கருதாமல், எல்லா நேரத்திலும் சூழ்நிலையிலும் காலத்திலும் எப்போதும் பகவானை நினைத்துக் கொண்டு, மாம் அனுஸ்மர, பகவானை நினைத்துக் கொண்டு நாம் நம் கடமையை செய்து கொண்டிருப்போமே ஆனால், நம் மனம் புத்தி சிந்தனை எல்லாம் பகவானை லயித்து விடுமே ஆனால், நாம் பகவானை அடைவது உறுதி, திண்ணம். ஆனா பகவானை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமானால் நாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரிங்க, இந்த கதையெல்லாம் புராண காலத்துல நடந்தது. நாரதரை மாதிரி ஒரு தூய பக்தர் இருந்தாரு. அதனால மிருகாரி ஒரு பெரிய பக்தர் ஆனாரு, வால்மீகி ஒரு பக்தர் ஆனாரு, ரத்னாகர் ஒரு பெரிய பக்தராய் வால்மீகி மகரிஷி ஆனாரு. ஆனா இது கலிகாலம் ஆகி போச்சே. கலிகாலத்திலையும் இது சாத்தியமாகுமா? கலிகாலத்திலையும் மக்கள் பகவானுடைய புனித நாமத்தை உச்சாரணம் செய்து தங்களை தூய்மை செய்து கொள்ள முடியுமா? அதுக்கு உதாரணம் இருக்கே. என்ன உதாரணம்? பாப்பி சாப்பி யதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜெகாய் மதாய். பாப்பி தாப்பி யதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜெகாய் மதாய். 500 ஆண்டுகளுக்கு, வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக உயர்ந்த குலத்தில் பிறந்த, பிராமண குலத்தில் பிறந்த, பெரும் பண்டித குலத்தில் பிறந்த ஜெகாய் மதாய் மிக கொடூரமான பாவிகளாக வாழ்ந்தார். மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுவது, தகாத உறவு செய்வது, அனைத்து பாவகாரிகளும் செய்தார். ஆனா அந்த 2 பெரும் பாவிகள் பகவான் நித்யானந்தர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பலராமர், கிருஷ்ண சைத்தன்யர். சோ நித்யானந்த பிரபுடைய கருணையாலும் சைதன்ய மகாபுடைய கருணையாலும் இந்த 2 பெரும் பாவிகள் மிக உயர்ந்த வைஷ்ணவரானாங்க. சரிங்க, அது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. அப்ப நித்யானந்தர் பலராமர் நித்யானந்தரா வந்தாரு. அவங்கனால பண்ண முடிஞ்சது. இப்ப இந்த கலியுகத்துக்கு இப்ப உள்ள காலத்துக்கு சாத்தியமாகுமா? ஏன்னா இந்த நவீன காலத்துல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. என்ன ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஏதோ சும்மா கற்பனையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா சரியாயிருமா? இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் இப்படிதான் நினைக்கிறாங்க. சும்மா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா சரியாயிருமே. என்ன ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், என்ன இது மந்திரம்? ஏதோ சும்மா உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சென்டிமெண்டா இருக்காங்க. இல்ல இவங்களுக்கெல்லாம் விஞ்ஞானம் தெரியல. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருச்சு. எல்லாம் வேற கிரகத்துக்கு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த காலத்துல உட்காந்து இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா கற்பனையா இருக்கும்.
இல்லை இவங்களுடைய வந்து ஒரு சென்டிமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டம் ஏறக்குறைய பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு வந்து கிருஷ்ண பக்தி அல்லது சனாதன தர்மம் இதனுடைய தாற்பயம் என்ன, இது எவ்வளவு பழமையானது, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இது மேலெல்லாம் நம்பிக்கை குறைந்து விட்டது. பெரும்பாலான மக்கள் வந்து இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று விஞ்ஞான முன்னேற்றம் அல்லது மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய நாட்டவர் என்ன பின்பற்றுகிறார்கள், மேற்கத்திய நாட்டவர் என்ன செய்கிறார்கள், அதையே காப்பியடிப்பு பின்பற்றுவது. இதுதான் கலியுகம். அப்ப கலியுகத்துல இன்னைக்குள்ள கரண்ட் சிச்சுவேஷன் இன்னைக்குள்ள சூழ்நிலையில இப்படி ஒரு சூழ்நிலை, இறை நம்பிக்கையற்ற, இறை உணர்வற்ற ஒரு சமுதாயம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பேரளவான விஞ்ஞானிகள், பௌதீக தத்துவவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிகள், சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர், இந்த மாதிரி பல பேர் பலரும் வந்து கிருஷ்ண உணர்வற்றவராகவே இருக்கிறார்கள். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயமாகவே இருக்கிறது. அப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கூட ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் தூய்மை அடைஞ்சிருவாங்களா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் கிருஷ்ணன் மேல அன்பு வந்துருமா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்களா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் உயர்ந்த தெய்வீகமான குணம் உள்ளவங்க ஆயிடுவாங்களா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் கிருஷ்ணன் மேல அன்பு வந்துருமா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுடுவாங்களா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா ஒருத்தர் குணவான், நல்ல குணம் உள்ளவங்க ஆயிடுவாங்களா? இருக்கே, சாட்சி இருக்கே. சில பிரபுபாதர் சமீபத்தில் மேற்கத்திய நாடுகள்ல பிரயாணம் செஞ்சு அங்க ஹிப்பிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். உயர்ந்த நல்ல செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவங்க, நல்ல வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா போதை வஸ்துக்கு அடிமையாகி போதை வஸ்துகளை பருகி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் என்னன்னு தெரியாம, மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம இளைஞர்கள், வாலிபர்கள் இளம் வயதிலேயே இந்த மாதிரி வழி தவறி சென்று கொண்டிருந்தார். அப்படி வழி தவறி சென்று கொண்டிருந்தவர்கள் இந்த அரசாங்கமே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தது. அமெரிக்காவில் அரசாங்கமாகட்டும், அங்கு உள்ள சர்ச்சில் இருக்கிற ஃபாதர், அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள போதகர்கள், இவங்க கூட அந்த இளைஞர்களையும் அந்த சமுதாயத்தையும் வந்து நல்வழிப்படுத்த முடியாம திக்குமுக்காடி திணறிக் கொண்டிருந்த காலம். உலகமே என்ன ஆக போகுதோ, இப்படி எல்லாம் இளைஞர்கள்லாம் தவறான வழியில போறாங்களே, இவங்களை யார் நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சில பிரபுபாதர், சைதன்ய மகாபுடைய சேனாதிபதி பக்தர், எப்படி சைதன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் ஜெகாய் மதன்னு ரெண்டு பேரை விடுவிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, கலியுகத்துல எல்லா பக்கம் ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜெகாய் மதைகள் ஆயிட்டாங்க. இவங்களை விடுவிக்கிறதுக்காக வேண்டியே தன்னால் சக்தியளிக்கப்பட்ட ஒரு தூதராக, சைதன்ய மகாபிரபுவால் சக்தியளிக்கப்பட்ட ஒரு தூதராக சில பிரபுபாதர் உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், எல்லா தரப்பு மக்களையும், எல்லா நாடுகளையும் இந்த பகவானுடைய புனித நாமத்துடைய மகிமைகளை பிரச்சாரம் செய்தார். நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் அமெரிக்கா போன பொழுது அவர் முதல்ல அந்த பார்க்ல உட்கார்ந்து பகவானுடைய புனித நாமத்தை பாடினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த தூய பக்தருடைய திருவாயிலிருந்து வந்தது புனித நாமமானது அவங்க இதயத்துக்குள்ள போய் அவங்க அறியாமையை போக்கி எல்லா பாவத்திலிருந்து அவங்களை விடுவிச்சு இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் பெரும் பக்தர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், சைனர்கள், பிலிப்பைன்ஸ், நாயை தின்னும் சண்டாள குலத்தை சார்ந்தவர்கள், அப்பேற்பட்ட கீழ் குலத்தில் இருக்கிற எவ்வளவோ மனிதர்களை கடைநிலையானோம்
தூய பக்தரான பிரபுபாதுடைய கருணையாலும் பகவானுடைய புனித நாமத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்வதாலும் இன்றைக்கு முதல் தரமான பக்தர்களா இருக்காங்க. வெறும் ஆச்சாரியரா குருமார்களா இருக்காங்க, தூய பக்தர்களா இருக்காங்க. அதனால மகாமந்திரம் அதீத ஆற்றல் படைத்தது. அது பகவானிலிருந்து வேறானதல்ல. பகவானுடைய புனித நாமம் கற்பனையானதல்ல. பகவானுடைய புனித நாமத்துக்கு நாம் ஏதேனும் ஒரு வியாக்கியானம் கற்பிக்க கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை அவ்வாறே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு வலுவாத பிறழாத நம்பிக்கையோட விசுவாசத்தோட பகவானுடைய புனித நாமத்தில் நாம் விசுவாசம் வைப்போமே ஆனால் பிறழாத மனதோடு தொடர்ந்து கவனமாக அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபத்தை தியானமாக செய்வோமே ஆனால் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த யாகங்கள்லயே நான் ஜபயாகமா இருக்கிறேன் பகவான் சொல்றார். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, நான் யாகங்கள்லயே ஜபயாகமா இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார் பகவத்கீதை. அதனால இந்த மாதிரி பக்தர் சங்கத்துல எவ்வளவுக்கு இந்த பகவானுடைய புனித நாமத்தை நம்ம கவனமா உச்சரிக்கிறோமோ அவ்வளவு நாம் கிருஷ்ண உடம்புல முன்னேற்றம் அடைவோம். இதை கண் கூட பார்க்கலாம். நம்முடைய குணங்கள் மாறுவது, நம் எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் தூய்மை அடைவது, இதெல்லாம் கண் கூட நாம் பரிச்சை பண்ணலாம். வேற யாருமே நமக்கு சர்டிஃபிகேட் பண்ண வேண்டாம். வேற யாருமே நம்மளை பரிச்சை பண்ணி சான்றிதழ்லாம் கொடுக்க வேண்டாம். யார் ஒருத்தர் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வலுவாத நம்பிக்கையோட பிறழாத நம்பிக்கையோட கவனமா உச்சரிக்கிறாங்களோ அவர்களுக்குள் ஏற்படும் மாற்றம் இது வெளியிலிருந்து வரக்கூடிய மாற்றம் அல்ல, உள்ளுக்குள் ஏற்படும் மாற்றம், நமக்குள் ஏற்படும் மாற்றம். ஏதோ மகாமந்திரம் வெளியிலிருந்து வந்ததோ கற்பனையானதோ அல்ல. பகவானும் அவரது நாமம் வேறு வேறு இல்லை. அந்த பகவான் நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை நாம் விசுவாசமாக ஜபிப்போமே ஆனால் நமக்குள் ஏற்படும் மாற்றத்தை நம்மால் உணர முடியும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா எப்படி உச்சரிக்கணும்? திரௌபதி எந்த மாதிரி 2 கைகளையும் உயர்த்தி ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா அப்படின்னு ஆத்மார்த்தமாக உள் மனதிலிருந்து ஆழ்ந்த சிந்தனையோடு பகவானை அழைத்தார்களோ இல்லையா? திரௌபதி கூப்பிடும் போது அங்க பகவான் கிருஷ்ணர் இல்ல. அப்ப எப்படி அங்க புடவை வந்தது, சாரி எப்படி வந்துச்சு? பகவானை நாமம் கொடுத்தது. திரௌபதி பகவானின் புனித நாமத்தை சரணமடைந்தார். 2 கைகளையும் விட்டு விட்டார். இந்த சேலையை பிடிச்சிக்காம 2 கையை விட்டாங்க. அதுதான் சரணாகதி. 2 கையை விட்டு பகவானை ஆத்மார்த்தமாக அழைத்தார். ஏ கிருஷ்ணா கோவிந்தா, உன்னை தவிர எனக்கு அடைக்கலம் இல்லை, நீங்க தான் எனக்கு அடைக்கலம். அதனால கலியுகத்துல நமக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் பகவானுடைய புனித நாமம் தானே தவிர அதை தவிர வேறு புகலிடம் கிடையாது. அந்த பகவானுடைய புனித நாமத்துக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. புனித நாமத்தை அடைக்கலம் கொள்வதால நாம் உடனடியாக எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுபடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.